வந்ததுக்கு மன்னிக்கணும். நான் ட்ரைலர் பார்க்கல, நான் ஈவினிங் பார்த்துருவேன். ரொம்ப அழகான பேர் கனிஷ்கா. ஒரு அரசனுடைய மகாபுருஷனுடைய பேர் வந்து அவர் தந்தை வச்சுருக்காரு. விக்ரமன் சாருடைய டைட்டில்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது புது வசந்தமும் வானத்தை போல அப்படின்றது. இந்த மாதிரி டைட்டில் எங்களாலும் யோசிக்க முடியுமான்னு தெரியல. ஆக்சுவலாக பியூட்டிஃபுல் டைட்டில். நான் பழகிய சினிமாக்காரர்களே எப்பொழுதுமே எளிமையாகவும் அழகாகவும் பழகிறவர் வந்து நம்ம ரவிக்குமார் சார். எனக்கு 25 வருஷமாக அப்படியே பார்ப்பேன். எப்போயாவது ஒரு வருஷத்துக்கு 2 தடவை தான் மீட் பண்ணுவேன். அவ்வளோ எளிமையாக, அவ்வளோ ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீயிங் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வெரி எக்ஸ்ட்ரானரி. நான் அவர் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ண போகிறேன். ட்ரெயினில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் எழுதியிருக்கேன். கெட்ட கேரக்டர் தான் எழுதியிருக்கேன் அவருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய பேர் அப்புறம் தான் எங்களோட குரு கதிர் சாரை பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குருக்கள் இருக்காங்க. நான் வாழ்நாளில் வந்து எப்பயாவது ஒரு தருணம் தான் அந்த மாதிரி எல்லா குருக்களையும் பார்க்க முடியும். நான் ஒரு புத்தக கடையில் ஒர்க் பண்ணும்போது என் குரு என்னை அடையாளப்படுத்தி என்னை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு போனார். அவருக்கு ஒரு கிளாப் அடிங்க கதிர் சார். அவர் என்னையை கூப்பிட்டு போகலன்னா இன்றைக்கி நான் அந்த மேடையில் இருந்திருக்க மாட்டேன். ஆக்சுவலாக அவர் வந்து அவர் குரு பாக்யராஜை பற்றி எப்பயுமே சொல்லுவார். அவருக்கு ஒரு பெரிய கிளாப் அடிங்க. ஒரு குரு இன்னொரு குருவை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இந்த ஒரு தொடர்ச்சி வந்து ரொம்ப அழகானது. அப்படி தான் கனிஷ்கா நீயும் வரணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது அதில் வந்து சரத்குமார் சார் இருந்தார். ஆக்சுவலாக டக்குன்னு என்னை கண்டுபிடிச்சார். ஏதோ துருத்துருன்னு இருப்பேன், ஓடிக்கிட்டே இருப்பேன். ஆக்சுவலி இங்கே வான்னு கூப்பிட்டு அவருடைய அப்போ ஒரு பெரிய செல் வச்சுருப்பார். ஆக்சுவலி அந்த செல்லில் கலையில் கொடுத்து பத்திரமா வச்சுக்க அப்படிம்பார். ஒரு வேளை என்னை மட்டும் தான் நம்பியிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த டைமில் அந்த செல் பெரிய செல்லாக இருக்கும். ஆக்சுவலாக அப்புறம் கூடவே இருப்பேன். ஆக்சுவலாக கூடவே இருந்து அதுக்கப்புறம் அந்த படத்தில் ஒரு 13 சீன் எழுதுறதுக்கு எனக்கு வந்து வின்சென்ட் செல்வா என்னுடைய குரு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அப்போ வந்து நான் சரத்குமார் சார் ரொம்ப அவ்வளோ அன்போடு பழகுவார். அவருக்காக எழுதுனது தான் நான் ஒரு கதை தான் துப்பறிவாளனாக மாறிச்சு. அவருக்கு நான் வந்து சங்கர்லால் துப்பறிகிறார்னு ஒரு கதை எழுதினேன். அது ஏதோ ஒரு வகையில் அந்த கதையை வந்து என்னால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் அது விஷாலுக்கு போயிட்டு துப்பறிவாளனாக மாறிச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் இங்கே நான் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். போன மேடையில் வந்து நான் வந்து சினிமாவுக்கு போங்க, கோயிலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொன்னதை வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியலாக எடுத்துக்கிட்டாங்க. ஐயா, கோவில்ன்றது நான் சர்ச்சும் மசூதியும் சேர்த்து தான் சொன்னேன். நான் நான் பிறந்த குடும்பம் ஒரு இந்து குடும்பம், நான் வளர்ந்த குடும்பம் ஒரு முஸ்லீம் குடும்பம், நான் கல்யாணம் செய்த மனைவி ஒரு கிறிஸ்டியன். நான் ஏன் கோவிலுக்கு போவாதீங்க அப்படி சொல்கிறது, கோவிலுக்கு காலையிலே போயிடுறீங்க. காலைல எந்திரிச்ச உடனே அம்மாவை பார்க்குறோம், காலைல எந்திரிச்ச உடனே அப்பாவை பார்க்குறோம், காலைல எந்திரிச்ச உடனே நம்மளுடைய உறவுகளை பார்க்குறோம். கோவில் தான் அது. ஆக்சுவலாக நான் ஏன் தியேட்டருக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கி தியேட்டர் வெறிச்சோடி கிடக்கு. இது வந்து நிஜம், இது நிஜம். ஏன் அப்படின்னா எல்லாருடைய வாழ்க்கையுமே ஒரு வீடியோக்குள்ளே, ஒரு செல்லுக்குள்ளே, ஒரு ரிமோட் கண்ட்ரோலுக்குள்ளே வந்து ஒரு வினாடிக்கு 30 சேனலை மாற்றக்கூடிய அளவுக்கு மாறிடுச்சு. அப்போ நம்ம தியேட்டரை வந்து மறந்துடும். இப்போ பாருங்கள், நீங்கள் காலையில் இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்காங்க. அங்கே கனிஷ்கா அவனுடைய நண்பர்கள் தனியாக அவனுக்கு வந்து ஹோல்டர் பண்ணி கைத்தட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக இது எவ்வளோ பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டு. நான் ஏன் கோவில், சர்ச்சு, மசூதியை விட தியேட்டர் முக்கியம் அப்படின்றது எப்படி சொல்லணும்னா, ஒரு சினிமா ஒரே ஒரு காட்சி பார்க்குறேன். பாக்யராஜ் சார் படத்தில் வந்து அவர் பிரிஞ்சு போகிறாரு. அப்போ தன்னுடைய காதலி அங்கேருந்து பாடுறான். எனக்கு அப்போ வந்து என்ன வயசுன்னு தெரில. அந்த புதிய வார்ப்புகள் படத்தில் எனக்கு வந்து ஒரு 12 வயசு 13 வயசு இருக்கும். காதல்னால் என்னன்னு கூட தெரியாது. ஆனால் ஒரு காதலன் பிரிந்து போவதை பார்த்து அவள் மேலே ஒரு சாங் வருது. இந்த கிரேட் ஜீனியஸ் இளையராஜா அதை பண்ணியிருக்காரு, இதயம் போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த பாட்டை கேட்கலன்னா நான் வந்து இன்றைக்கி இந்த மேடையில் இருந்துருக்க மாட்டேன்னு சொல்லி.
கதிர் சார் படத்தில் வந்து ஒரு சீன் வரும், தன் காதலியை எவ்வளோ நேசிக்கிறான் சொல்ல முடியாது. காதலை ஒரு பெரிய மனசுக்குள்ள ஒரு பெரிய இருக்கும், சொன்னால் ஒருவேளை நிராகரிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் உட்கார்ந்துருந்து அந்த சேரில் போயிட்டு அவள் எந்திரிச்சு போன மாதிரி உட்காருவான். காதலை மிக எளிமையாகவும் வலிமையாகவும் அழகாகவும் சொன்னவர் எங்கள் குரு. ஆக்சுவலி நான் ஏன் கோவிலுக்கு போகிறது, சர்ச்சுக்கு போகிறது, மசூதிக்கு போகிறத விட கோவிலுக்கு போகிறது, தியேட்டருக்கு போகணுன்னு சொல்கிறேன்னா, மகேந்திரன் ஒரு படத்தில் எழுதுகிறாரு கடைசி காட்சியில், மோசமான மனிதன் வாழ்நாள் முழுவதும் மோசமாக இருந்து கொண்டே இருக்கிறான். அவன் கடைசி நாள் வந்து அந்த ஊரே அவனை நின்றுக்கிட்டு இருக்கு கொலை செய்யணும்னு. அந்த கொலைகாரன் சொல்கிறான், அந்த மோசமான மனிதன் சொல்கிறான், எனக்கு என் வாழ்க்கையில் எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன், எவ்வளவோ கஷ்டம் கொடுத்துட்டேன், ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறது இன்றைக்கி ஒட்டுமொத்த ஊருக்காரனையும் நான் கெட்டவனை மாற்றிட்டேனேன்னு சொல்கிறான். கொலை செய்து விட்டு, தன் காதலனுக்காக கொலை செய்து விட்டு பல வருடங்கள் ஜெயிலில் இருந்து அவள் ஒரு படகுல வந்து இறங்குறான். அவள் அந்த படகுலேருந்து இறங்கி, அந்த ஓரத்துலேருந்து இறங்கி அந்த கரையில் கால் வைக்கும்போது அவளுக்காக 20 வருஷம் காத்திருந்த, நோய்வாய்ப்பட்டு படுக்கையோடு இருந்த அந்த மனிதனுக்கு நெஞ்சு துடிக்குது ஐயா. பாரதராஜா எழுதினார் பார்த்தீங்க, அதுதான் என் கோவில்னு சொல்கிறேன், அதுதான் சர்ச்சுன்றேன், அதுதான் மசூதின்றேன். இறைவனை மறுக்க முடியாது. நான் மிகச்சிறந்த இறைவனை மறுப்பாளர்களை நான் வாழ்நாளில் பார்த்திருக்கிறேன். எஸ்விஆர் போன்ற அவர்களை நான் 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 கும்பிட்டு கொண்டிருக்கிறேன். நான் சொன்னது, ஒரு 2 பேரை உட்காந்து ஒரு வீட்டில் டிவி பார்க்கலாம், ஆனால் ஒரு பெரிய ஸ்பெக்டக்கல், ஒரு தோனி ஆடுறதை வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான போய் நேராக பார்த்தா தான் அது ஒரு பெரிய செலிப்ரேஷன்.